ம். கிரீன் கலர் பென் எடுத்துக்கிறேன். ஓகே. இது வரைக்கும் என்ன பண்ணோம், கொடுத்துருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக எடுத்துட்டு ம். என்ன பண்ணோம், ஒரு அசோசியேட்டிவ் போட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை மட்டும் இது பண்ணேன். கரெக்டாக ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக ம். அசோசியேட்டிவ் போட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். புரியுதா? ம். இப்போ என்ன பண்றேன், இங்க வந்து பிஆர்சின்னு இருக்கா, இந்த இந்த நடுவில் ம். பிஆர்சின்னு இருக்கா, இது இங்க வந்து சிஆர்ஏன்னு இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கேயும் சின்னு வந்துச்சுன்னா நான் ஏதாவது லா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்கேயும் சிஆர் இருந்துச்சுன்னா ஏதாவது லா அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்றேன், இந்த பிஆர்சியை என்ன பண்றேன் சிஆர்பின்னு மாத்திடுறேன். ஓகே. இங்க இருந்து இங்கே இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்புக்கு தேர்ட் ஸ்டெப்புக்கு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், பிஆர்சியை சிஆர்பின்னு மாத்திட்டோம். என்ன லா போட்டிருக்கோம், கம்யூட்டேட்டிவ் லா போட்டிருக்கோம். ஓகேவா? ம். புரியுதா? சரி. இப்போ இந்த புரியுது. இந்த இந்த ஒரு இது வந்து இது எக்ஸாம்பிள், இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பாரு, இந்த ஃபார்முலா கரெக்டானு பாரு. இந்த மாதிரி சி ஆர் பி அண்ட் ஏ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் போடலாமா? இந்த சிஆர்பின்னு வரும் அண்ட் சிஆர்ஏன்னு வரும். கரெக்டா? சிஆர்பி ம். ஒன்று ஆமா. சிஆர்ஏன்னு வரும். இந்த மாதிரி போடலாம். கரெக்டா? இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் கரெக்ட் தானே? ம். கரெக்ட்டு. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாரு, இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம மேல உள்ள ரைட் ஹேண்ட் சைடு பாரு. இங்கேயும் சிஆர்பி அண்ட் சிஆர்ஏ, இங்கேயும் சிஆர்பி அண்ட் சிஆர்ஏ. அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் எழுதிடலாமா? சிஆர்பி அண்ட் ம். ஏன்னு எழுதிடலாமா? சிஆர்பி அண்ட் எழுதிட்டோமா? அப்ப என்ன பண்ணிட்டோம், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படி இந்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப் வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? ம். சரி. சரி. இப்போ என்ன எடுத்துக்கோ, இதை வந்து இந்த மொத்த டேர்ம் இருக்குல்ல, இந்த மொத்த டேர்மை ஒரு ஏன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? இந்த மொத்த டேர்மை ம். ஒரு ஏன்னு எடுத்துக்கோ. இந்த ம். சியை மட்டும் பின்னு எடுத்துக்கோ. இது மொத்தத்தையும் சின்னு எடுத்துக்கோ. இப்போ ஏ ஏ அண்ட் பிஆர்சி, அதாவது இது ஏ நடுவில் ஆண்டு, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு சி. அதை தான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். ஏ அண்ட் பிஆர்சி இப்படி தான் மேலே இருக்கு. கரெக்டா? இதுதான் இந்த ஆமா. டேர்ம், இந்த ஃபார்மேட்டில் தான் மேலே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் ஃபார்முலா போட்டால் என்ன வரும், ஏ அண்ட் பி ஆர் ஏ அண்ட் சின்னு வருமா? இப்போ இதை நான் அப்படியே எழுத ம். போறேன். ஃபர்ஸ்ட் ஏனா என்ன, ஏனா எனக்கு இங்கே ஏஆர்பி, ஏனா ஏஆர்பி. ஏஆர்பி. அப்போ இந்த ஏஆர்பியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இது ஏ. ஓகேவா? அடுத்து என்ன வரணும், அண்ட் பி வரணுமா? அண்ட் போட்டேன். ம். இங்கே பிக்கு பதிலாக என்ன இருக்கு, சி இருக்கு. சி. கரெக்டா? அப்போ அந்த சி இங்கே போட்டேன். நடுவில் ஒரு ஆறு வரணுமா? அந்த ஆறை இங்கே போட்டுட்டேன். புரிஞ்சா? இப்போ திருப்பி என்ன வரணும், ம். ஏ வரணும். அந்த ஏயோட ஏக்கு பதிலாக யார் எழுதுவோம், ஏ ஆர் பின்னு எழுதுவோமா? ஏ ஆர் பின்னு எழுதிட்டோம். நடுவில் ஒரு ஆண்டு வரணும். இந்த ஆண்டு போட்டோம். இப்போ சி எழுதணும். சி யாரு, சியும் என்னோட பி பி. அண்ட் ஏ தான். பி பி அண்ட் அண்ட் ஏ. பி அண்ட் ஏ. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதையும் என்ன பண்ணியிருக்கோம், இதையும் டிஸ்ட்ரிபியூட் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் இது எல்லாத்துலேயுமே. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சா? கிளியரா? ம். சரி. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இது ஏஆர்பின்னு இருக்கு, இது பி அண்ட் ஏன்னு இருக்கா. என்ன பண்ணிக்கிறேன், இதை மட்டும் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதை இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறேன், இதை அங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன். அப்படியே கம்யூட்டேட்டிவ் லா போட்டுக்கிறேன். ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் லா போட்டு பி அண்ட் ஏ இங்கே எழுதிக்கிறேன், ஏஆர்பியை இங்கே எழுதிக்கிறேன். வேற எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு ஒரே ஒரு சேஞ்சு என்ன பண்ணியிருக்கேன், கம்யூட்டேட்டிவ் லா மட்டும் போட்டிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், இதை செகண்ட் எழுதிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. ம். சரி. இப்போ இந்த 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 டேர்ம்லயும் அதே மாதிரி இங்கே ஏஆர்பி அண்ட் சின்னு இருக்கா. இதையும் என்ன பண்ணிட்டேன், இதையும் ஒரு கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணி சியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், ஏஆர்பியை செகண்ட் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணேன்னா, இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் போட போகிறேன். இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் போட்டால் என்ன வரும், சி அண்ட் ஏ, சி அண்ட் ஏ ஆர் சி அண்ட் பின்னு வருமா? ம். இது ஓகேவா? இந்த டேர்ம் முடிஞ்சா? அதே ஆ. மாதிரி இந்த ஓகே. டேர்முக்கு வரேன். இந்த டேர்மில் எது சேம் சிம்பிள், சேம் சிம்பிளாக இருக்கிறத எப்பவுமே ஒன்றா எழுதணும். கரெக்டா? இங்கே எங்கே சேம் சிம்பிள் ம். இருக்கு, அண்ட். அண்ட். அப்போ என்ன எழுதணும், அப்போ என்ன வரும், இந்த பி அண்ட் ஏ அண்ட் ஏன்னு ஒரு டேர்மு, திருப்பி பி அண்ட் ஏ அண்ட் பின்னு ஒரு டேர்ம் வருமா? அப்போ என்ன எழுதுக, ஆமா, பி ஆமா. அண்ட் ஏ அண்ட் ஏன்னு ஒரு டேர்மு, திருப்பி பி அண்ட் ஏ அண்ட் பின்னு ஒரு டேர்மு. இதுக்கு நடுவில் என்ன வரணும், இந்த சிம்பிள் வரணும். கரெக்டா? இந்த சிம்பிள் வரணும். அப்போ நடுவில் ஆறு போட்டேன். சரி. இங்கே என்ன பண்ணேன்னா, ஏ அண்ட் ஏன்னு இருக்குல்ல, ஏ அண்ட் ஏ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இது சேமாக இருந்துச்சுன்னா ஐடம்பொட்டன்ட் படி அதை ஒரு வாட்டி எழுதினா போதும். ஐடம்பொட்டன்ட் ரூல் படி, ஐடம்பொட்டன்ட் ரூல். ஓகேவா? அதுபடி அதை ஒரு வாட்டி எழுதினா போதும். அப்போ இதை என்ன எழுதிடலாம், பி அண்ட் ஏன்னு இருக்கிறத வெறும் பி அண்ட் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க பாரு, ஆ. இங்க பி அண்ட் ஏ அண்ட் பின்னு இருக்கா. இதுல என்ன பண்ணலாம், ரெண்டு பியை ஒண்ணா சேர்க்கலாம். அப்ப என்ன பண்றேன், இந்த ரெண்டு கம்யூட்டேட்டிவ் போடுறேன். ஏ அண்ட் பிக்கு கம்யூட்டேட்டிவ் போட்டா என்ன ஆகும், இது பி அண்ட் ஏன்னு மாறிடுமா? ஆ. அப்ப இந்த இடத்துலயும் பி அண்ட் பின்னு இருக்கா, இங்க ஒரு ஐடம் பட்டன் போட்டா இது என்ன ஆயிரும், பி அண்ட் ஏ மாறிடும். கரெக்டா? இதுவும் பி அண்ட் ஏ.
அப்போ இங்கே பாரு, இங்கேயும் பி அண்ட் ஏ, இங்கேயும் பி அண்ட் ஏ, நடுவில் ஒரு ஆர் இருக்கு. அப்போ 2 பி அண்ட் ஏ இருக்கு. அப்போ இதையும் என்ன பண்ணிடலாம், ஐடம்பொட்டன்ட் ரூல் படி ஒரே ஒரு பி அண்ட் ஏவை எழுதிடலாம். புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த டேர்ம் நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், கீழே அப்படியே எழுதிட்டேன். சி அண்ட் ஏ ஆர் சி அண்ட் பி, பி அண்ட் ஏ. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்னா இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம கொஸ்டினில் என்னென்னு ப்ரூவ் பண்ணும், எல்லாத்துமே ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் ஏன்னு ப்ரூவ் பண்ணுமா? அந்த மாதிரி நான் எல்லா டேர்மையும் மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு என்ன பண்ணேன், கம்யூட்டேட்டிவ் போட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை கொண்டு வந்துட்டேன், இந்த டேர்மை இங்கே கொண்டு வரேன், அதை கம்யூட்டேட்டிவ் போட்டு கொண்டு வரேன், ஏ அண்ட் பின்னு மாற்றி எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்தது இந்த சி அண்ட் பியை பி அண்ட் சின்னு மாற்றிட்டேன். சி அண்ட் ஏ அப்படியே போட்டுட்டேன். இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம வந்து ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதை ஒரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்துட்டு போனோம்னா எல்லாமே உள்ள சிம்பிள் தான். எங்கெங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு.